ஹாய் விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் விஜய் அவர்கள் வேலூருக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பேச போகிறாரு அப்படின்றதுல பயங்கர எதிர்பார்ப்பில் இருந்தோம். பேசி முடிச்சதுக்கப்புறமா வீடியோ போட்டிருந்தோம். பயங்கரமாக அது போயிட்டுருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தால் கூட விஜய் அவர்கள் பேசுனதில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை மட்டும் நம்ம பேச போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேசும்போதே கண் கலங்கியிருப்பார். முதல் முறையாக அந்த கரூர் விஷயத்தை பற்றி வாய் திறந்திருப்பார். இந்த கண் கலங்கின விஷயம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. அதாவது இப்போ விஜய் ரசிகராக இல்லாதவங்களும் சரி, டிவிக்கு தொண்டர்களாக இல்லாமல் இருந்தாலும் சரி, கரூர் விஷயத்தை நினைக்கும் போதே தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு லைட்டாக கண் கலங்கும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இன்னைக்கு விஜய் அவர்கள் கண் கலங்கினதை இன்னைக்கு நாம் தடவல் கட்சி பயங்கரமாக ரீல்ஸ் போட்டு அது பொய்யான விஷயமா இருக்கு, ஒரு நடிகர் இந்த மாதிரி தான் பண்ணுவார் நடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கான பதில் வீடியோ தான். நீங்களும் தான் முந்தானேத்து ஒரு மாநாடு நடத்துனீங்கடா, எங்கள் அண்ணன் நடத்தின பேரணி ஒரு சின்ன பொதுக்கூட்டம்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்னு அவங்கள பார்த்து நான் கேட்குறதுக்காக தான் இப்போ நம்ம வீடியோவே போடுறோம். எங்கள் அண்ணன் நின்னா மாநாடு நடந்தா பேரணி, இதை நான் சொல்லலை, பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அத்தனை வருஷம் அரசியலில் பழந்தின்னு கொட்டப்பட்ட ஒரு பெரிய மனுஷன், எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கிற அரசியல்வாதி, ஓபிஎஸோட இபிஎஸோட தலைமையை பிடிக்காம இன்னைக்கு தனியாக கட்சி ஆரம்பித்து இன்னைக்கு அவர் ஒரு வகையில் அரசியலில் பயணிச்சுட்டு இருக்காருன்னு சொல்லலாம். அவர் சீக்கிரமாக டிவிகளோட இணையறதுக்கான பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம். இது நம்ம கான்செப்ட் கிடையாது. இன்னைக்கு முழுக்க முழுக்க நம்ம பேச போகிறது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட அந்த வேலூர் பிரச்சாரத்தில் பேசுனதுக்கு வந்த எதிர்வினைகள். இப்போ பார்த்தீங்கன்னா நேருக்கு நேராகவே ஸ்டாலின் அவர்களை பயங்கரமாக பேசியிருக்காரு. கேள்வியை நிறையா கேட்டிருப்பாரு. அதை விட ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி திமுகவில் இருக்கிற எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, உங்களோட சொத்து பட்டியல் என்ன, உங்களோட கணக்கு என்னன்னு சொல்லி கேட்டிருப்பாரு. இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் அரசியலுக்கு வரும்போது இருந்த சொத்து பட்டியல் என்ன, இன்றைக்கி நீங்கள் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் இருக்கிற சொத்து பட்டியல் என்ன. இது திமுக அமைச்சர்களுக்கு மட்டும் கேட்ட கேள்வி கிடையாது, சீமான் அவர்களுக்கும் கேட்ட கேள்வி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கல்லாப்பெட்டி கூட்டணி, அதாவது தேமுதிக பிரேமலதா அவர்களை பயங்கரமாக சாடியிருப்பார். ஏன்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பொதுக்கூட்டங்களில் கடவுளில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கூட ஆதவர்ஜுனா பேசியிருப்பார். விஜயகாந்த் அவரோட ஆன்மா கூட பிரேமலதா அவர்களை மன்னிக்காது. ஏன்னா அவர் எதுக்காக கட்சி ஆரம்பிச்சாருன்னே கூட தெரியாமல் ஏதோ பல கோடி ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்படி கட்சியை கொண்டுட்டு போய் அடமானம் வச்சு அந்த கேப்டன் தொண்டர்களை மன வருத்தத்துக்கு ஆளாக்கின இந்த பிரேமலதா அவர்களை ஏதாவது ஒன்று நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா இன்றைக்கி அவங்க டிவிக்கில் போய் சேர்றாங்க, டிவிக்கு கூட இணைஞ்சிட்டாங்கல்ல அப்படின்னு பேசுறதுக்கு இல்லாமல் தன்னோட மகனே வேணாம். ஏன்னா இன்றைக்கி விஜய பிரபாகரன் அவர்களுக்கு கட்சியில் சேர்ந்தது பிடிக்கலங்க. இதை நான் ஏற்கனவே விஷயத்தில் சொல்லியிருப்பேன். சீக்கிரம் தம்பியும் அதுக்கான ஒரு வீடியோவும் போடுவாப்ல. அதனால தன்னோட தம்பிக்காக மட்டுமே கொண்டுட்டு போய் டிஎம்கேல அடகு வச்சிருந்த அந்த கட்சியை இன்னைக்கு விஜய் அவர்கள் பேசுவார்னு எதிர்பார்த்துருந்தோம். அதே மாதிரியே பேசினாரு. ரொம்பவே சந்தோஷம். இது ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்றைக்கி பிஜேபியோட தான் விஜய் அவர்களை சேர்த்து வச்சு பிஜேபியோட பி டீம்னு பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ கரூர் சம்பவமாக இருக்கட்டும், ஜனநாயகன் படமாக இருக்கட்டும், நிறைய பொதுக்கூட்டங்களுக்கு இப்போ விஜய் அவர்களுக்கு அனுமதி கிடைக்கிறதில்ல, பல கண்டிஷன் போடுறாங்க. இந்த ஒரு கண்டிஷன் அப்ளை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விஜய் அவர்களுக்கு ரொம்ப மன அழுத்தம் கொடுத்துக்கப்பட்டு ஏகப்பட்ட மன அழுத்தத்தில் இருக்கார் அப்படின்னு ஒரு இடத்துல நிருபர் கேள்வி எழுக்கும்போது கூட அருண்குமார் அவர்கள் பயங்கரமாக பதில் சொல்லியிருப்பார். என்னன்னா விஜய் அவர்களுக்கு ஜனநாயகன் படத்தில் அழுத்தம் கோட்டப்படுறது உண்மைதான். இன்னைக்கு கரூர் சம்பவத்தில் கூட நீங்கள் தப்பிக்கணும்னா பிஜேபியில் அண்டிங் ஆயிருங்க அப்படின்ற மாதிரி ஏற்கனவே நிறைய குரல்கள் தமிழிசையும் நம்ம நயனார் நாகேந்திரன் அவர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தை. இது இதுக்கு நம்ம விஜய் அவர்கள் இதுக்கு மசிஞ்சாரான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. தலை சாய்க்கவே இல்லை அப்படின்றதான் உண்மை. இன்னைக்கு தன்னோட மனசில் வச்சிருந்த அந்த கோவத்தையும் சரி, அந்த ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடை தான் அவரோட கண்ணீராக வெளியே வந்துச்சு. ஆனால் இந்த நாம் தடவல் கட்சிக்காரங்க என்னமோ அவங்க தான் ஊரில் இல்லாத மாநாடு போட்டோம்னு சொல்லிட்டு அவங்க மாநாடெல்லாம் பார்த்தோம்னா எப்படி ஏமாத்துறாங்க. இன்னைக்கு தமிழக மக்கள் ஒன்று முட்டாள் கிடையாது. வெறும் 50,000 பேர்லேருந்து ஒரு 60,000 பேர் இருக்கும்னு நினைக்கிறேன். சீட்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 சீட்ஸ். ஏன்னா சேரோட உரிமையாளர்கள் பேசுகிறாங்க, பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லா மாநாட்டுக்கும் அவங்க தான் சேர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு 50,000லேருந்து 60,000 சேர் தான் கொடுத்துருப்போம். அவங்க அதாவது இந்த கட்சியில் வேலை பார்ப்பாங்க பார்த்தீங்களா, தொண்டர் அணின்னு சொல்லிட்டு ஒரே மாதிரி கலரில் டிஷர்ட் போட்டு வேலை பார்த்தாங்கல்ல பச்சை கலரில், அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சீமானோட மாநாட்டில் ஒவ்வொரு லைன் விட்டு தான் உட்கார சொல்லியிருக்காங்க. இதுதான் ஏன்னா இதை நான் எப்படி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்ஸ்டா பக்கம் போனீங்கன்னா அங்கே போயிருந்த நம்மளோட டிவிகே உறவுகளும் சரி, டிஎம்கேக்காரங்க அதாவது எதிர்கட்சியாக இருக்கிறாங்கல்ல நிறைய பேர், அவங்க எல்லாருமே தெளிவாக வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. ஒரு லைனை விட்டுட்டு தான் உட்கார சொல்லியிருக்காங்க. கடைசி சீட்டு வரைக்கும் தலை தெரியணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி அந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா சாட்டை என்னமோ ஊர் உலகத்தில் இல்லாதவங்க மாநாடு நடத்துகிற மாதிரி பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கிறாப்புல. இன்றைக்கும் அதே நாம் தடவல் கட்சியிலேருந்து ஒரு தப்பான மெசேஜ் என்னன்னா, இன்றைக்கி விஜய் அவர்கள் கண்கலங்கினது தப்பான விஷயம், என்னையும் திரிசா வச்சு பேசிட்டாங்க, அதனால தான் இன்றைக்கி நான் கண்கலங்குறேன்ற மாதிரி ஒரு
வேற டாபிக் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு பொம்பளைங்களும் அதாவது குறிப்பா நான் சொல்றது பெண்களை பத்தியும் பெண்களை இழிவா பேசுற இடத்துல இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வர்றதுல முன்னணி அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் 26க்கு அப்புறம் அந்த கட்சி இல்லாம போகுது. இன்னைக்கு சீமான் அவர்கள் அவர் திரள்நிதி வாங்குறாரு, காசை வாங்குறாரு, ஊரை ஏமாத்துறாரு, பொய் பேசுறாரு. அவர் பேச கேட்கறதுக்கு 4 பேர் இருக்காங்க, வெளிநாட்டுல இருந்து நிதி கொடுக்குறாங்க. இது நமக்கு தேவை கிடையாது. அவர் பேச்ச நம்புறாங்க, அவரை நம்புறாங்க, அவர் நல்லது செய்வாருன்னு நினைக்கிறாங்கல்ல. அந்த அளவுக்கு தானே இன்னைக்கு 16 வருஷமா கட்சியை வளர்த்து வந்துகிட்டு இருக்காரு. ஆனா இந்த சாட்டையும் சரி, இடும்பாவனம் கார்த்திக் மாதிரி இன்னும் 2-3 பேர் குறிப்பா கட்சியில அந்த திருமுருகன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா கட்சியை முடிச்சு விடுறதுக்கும் 26க்கு அப்புறம் சீமான் எங்க இருந்தாரான்னு கேட்கிற அளவுக்கு கூட பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை பத்தி நம்ம பேச விரும்பல. ஏன்னா இன்னைக்கு நாம் தடவல் கட்சியை நம்ம கண்டுக்கவே இல்லை. ஏன் இன்னைக்கு நம்ம நாம் தமிழர் கட்சியை பேசலாம்னா பெண்களோட வழக்கு ஏகப்பட்ட இடங்கள்ல இருக்கு. அவங்களோட வேட்பாளர் மேல நான் ஏற்கனவே அவங்க வேட்பாளர் அறிவிச்ச அன்னைக்கே நான் சொல்லியிருப்பேன். இது ஒரு பக்கம் இருந்தா கூட இன்னைக்கு திரிசாவை வச்சு இன்னைக்கு விஜய் அவர்களை பேசுறதுக்கு காரணம், ஏற்கனவே திரிசா அவர்கள் வழக்கு போடுவேன்னு சொல்லியிருக்காரு நைனா நாயந்தின் மேல. இந்த மாதிரிலாம் அவங்க பேசிட்டே இருந்தாங்களா, இவங்க என்ன சோத்துல உப்பு போட்டு தான் தின்றாங்களா, இல்லை எப்படி? இன்னைக்கு விஜயலட்சுமி அவர்கள் மேல சீமானுக்கு என்ன மாதிரிலாம் பழி வந்துச்சு, எங்கெல்லாம் போய் அந்த கேஸ் எப்படிலாம் முடிஞ்சிச்சு, எப்படிலாம் மண்டிடா மனம் கீழே தரையில விழுந்து கும்பிட்டு எந்திரிச்சு போனது எல்லாமே நமக்கும் தெரியும்ல. அதை பத்தி நம்ம பேசலாமா? பேசக்கூடாது. ஏன்னா இது வேற ஒரு பொண்ணோட வாழ்க்கை நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு, முடிவாயிருச்சு. ஆனா இங்க எப்படின்னா ஒரு நடிகையா ஒரு பொது வாழ்க்கையில இருக்காங்கன்னு கூட தெரியாம ஏதோ இஷ்டத்துக்கு பேசணும்னு பேசுறதும், இன்னைக்கு நாங்க மட்டும்தான் பயங்கரமா மாநாடு போட்டிருக்கோம், திராவிடத்துக்கு எதிராக போட்ட தமிழ் தேசிய மாநாட்டில் இத்தனை லட்சம் பேர் கூட்டியிருக்காங்க, கிடையவே கிடையாது. முழுக்க முழுக்க அது ஜாதி மாநாடு. இது ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். இருக்கிற ஜாதி கட்சி தலைவர்களை பூரா வச்சுட்டா அந்த ஜாதிக்காரங்க பூரா வந்துருவாங்க. இது முழுக்க முழுக்க கண்துடைப்பு. இவ்வளோ பேரும் வரல, அங்க மேடையில வச்சுக்கிட்டு கருப்பசாமியை ஒரு மாதிரியா சித்தரிக்கிறது, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இது எங்களுக்கான வேலையும் கிடையாது. சாமினா நாங்கள் சாமியாக கும்பிடுவோம், தலைவர் அப்படின்னா சாமிக்கு நிகராக அவரை பார்ப்போம், தமிழ்நாட்டுக்கு அவர் நல்லது செய்ய வருவார்னு நாங்கள் நம்புறனால தான் இன்றைக்கி விஜய் அவர்கள் கூட போனோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேலூரில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. பெண்கள் அவ்வளோ தூரம் முண்டியடிச்சுட்டு போயிருக்காங்க. ரெண்டாவது ரொம்ப பெரிய விஷயமா போயிட்டீங்கன்னா, இப்போ வண்டியை பின்னாடி சுற்றி நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2 பசங்க கீழே விழுந்துட்டாங்க. விஜய் கூட கண்டிச்சிருப்பாரு, நான் சொல்லியிருப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கீழே விழுகிறாங்க எந்திரிக்கிறாங்கன்றதை விட அந்த ஒரு கீழே விழுகிறதும் சரி, அங்கே ஒரு மாதிரி விஜய் அவர்கள் மகன் அந்த சூழ்ந்து வர்ற மாதிரி இருக்கிறது கண்டிப்பா டிவிகே காரங்க தானா அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு கேள்வி எழுப்பியிருப்பேன். இதுக்கு நீங்க ஏன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏக்கா இன்னைக்கு பசங்க அந்த மாதிரி தானே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மேடையில விஜய் அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காரு, நான் 4 மணி நேரம் ஆகும் சென்னைக்கு போறதுக்கு, யாரும் பின்தொடராதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா கூட பாத்தீங்கன்னா போகும்போதும் அதே வேலை நடக்குது அப்படின்னா நம்மளுக்கு சந்தேகம் வரதானே செய்யும். இது ஒரு பக்கம் இருந்தா கூட இன்னைக்கு பெண்கள் குறிப்பா வேலூர்ல இருக்கிற பெண்களும் அந்த கம்பிக்குள்ள பூந்து போறது இதெல்லாம் பார்க்கும்போது எதுக்கு இப்படி போறாங்க, என்ன காரணம்? ஏன்னா அனுமதி இருக்கிறவங்களுக்கு தானே உள்ள விடுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேட்கலாம். அதுல முக்கியமான விஷயம்னு கேட்டீங்கன்னா காவல்துறை, ஏவல் துறையா செயல்பட்ட அந்த காவல்துறை அட்டை இருக்கிறவங்களுக்கே உள்ள அனுமதி கொடுக்கல. ஒரு பையன் உள்ள அட்டையை காமிச்சிட்டு தான் வர்றாப்ல. டிராஃபிக் இன்ஸ்பெக்டர், அதாவது ஒயிட் சட்டை போட்டுருக்கிற டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் அந்த பையனை கழுத்துல வச்சு எப்படி தள்ளுறாருன்னு நீங்க வீடியோ பாக்குறீங்க, சைட்ல பாத்தீங்களா? அதான் ஓடிட்டு இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தொண்டர் மேல காவல்துறையினருக்கு ஒரு மாதிரியான பார்வை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தாக்குவாங்க. அதையும் மீறி அந்த பையன் உள்ள ஓடி வர்றான்னா தான் தலைவனை பார்க்கறதுக்கு அவன் ஓடி வர்றான். இதுதான் நியாயமா இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் என்ன பேசுவாரு, என்ன பேச போறாரு? ஏன்னா இன்னைக்கு வேலூருக்கு முதல் முறையா வராரு. அங்க இருக்கிற மக்களோட மனநிலை, அவங்களுக்கு தேவையான அனைத்து ஃபெசிலிட்டிஸுமே பண்ணி கொடுத்துருக்கிற வேல்முருகன் வேலூர் மாவட்ட செயலாளர் அவர்கள் பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் போக அட்டை இருக்கிறவங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுது. இது போக அந்த சாப்பாடு பார்த்தீங்கன்னா 5000 பேருக்கு அனுமதி சொல்லிட்டு 10,000 பேருக்கு சாப்பாடு செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன தெரிய வருதுன்னா, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுக்குற ஒவ்வொரு அந்த ஒரு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியையும் தடுக்கிறதுக்கு பின்பக்கத்தில் பல வகையான சதி வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பொருட்டே கிடையாது, இவங்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு விஜய் அவர்கள் தெளிவாகவே சொல்லியிருப்பாரு. 26ல் 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி. ஒன்று பார்த்தீங்கன்னா விஜய், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டாலின்னு நேருக்கு நேராக நெத்தியடியாக சொல்லிட்டாருங்க. இதனால நம்மளுக்கு கவலை கிடையாது. நம்மளோட வேலை புறம் அந்த இவிஎம் மிஷினை திறனவுறது தான். சும்மா பச்சக்குன்னு அழுத்தி பூரா ஓட்டும் டிவிகேக்கு விழுகிறதுக்கான வழி மட்டும்தான் நம்ம பண்ணணும். ஏன்னா அந்த 234 வேட்பாளர்களும் நம்மள இருக்கிற பொதுமக்கள்ல இருந்து ஒருத்தவங்களா தான் வரப்போறாங்க. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் நான் 2-3 நாளைக்கு முன்னாடியே நான் வீடியோவில் சொல்லிட்டேன், பெரம்பூர் தொகுதி மற்றும் திருச்சி கிழக்கு அடிபட்டு இருக்கு பேர்ல.
ஆனால் திருச்சி கிழக்க பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க சிறுபான்மையினர். ஆனால் பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையினர், வன்னியர் இன மக்கள், தலித் நிறைய இருக்காங்க அப்படின்றனால அந்த ஓட்டுகள் வந்து இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு முழுசாவே பிரிஞ்சு வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இதை விட ரொம்ப முக்கியமான விஷயமா வேலூர் இந்த பிரச்சாரத்தை முடிச்சதுக்கு அப்புறமா திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிக்குள்ள பயங்கர போர் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களும் காங்கிரஸ்ல இருக்கிற நம்ம சோடாங்கர் அவர்கள், கிறிஸ் சோடாங்கர், காங்கிரஸோட அந்த பேச்சாளர் வருவார் பார்த்தீங்களா, அவர் வந்து இன்னைக்கு சந்திக்கிறதா இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் அவரை சந்திக்கிறத தடுத்துட்டாரு, நிறுத்திட்டாரு. ஏன்னு தெரியல. ஆனால் கனிமொழி மட்டும் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. கேசி வேணுகோபால் வந்து இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்த வரும்போது அவங்க வந்து மரியாதை நிமித்தமாக தான் சந்திச்சிருக்காங்கன்னு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது. கூட்டணி பேச்சுவார்த்தை. இதில் அவங்களுக்கு மனம் நொந்து பேசின விஷயம் என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தேமுதிக உள்ளே வந்திருக்கிறது விசிகா கட்சிக்கும், இந்தியன் முஸ்லீம் லீக்குக்கும், சிபிஎம்முக்கும், இன்னைக்கு இப்போ காங்கிரஸுக்கும், இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு டிவிக்கு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம தாவாக்கா வேல்முருகன், இவங்க யாருக்குமே பிடிக்கல அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இன்னைக்கு தேமுதிக 10 சீட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் 6 சீட்டு ஒதுக்குறதா முடிவே ஆயிடுச்சு. பெட்டியும் வாங்கியாச்சு. ஒரு எம்பி சீட்டு ஒதுக்குறோன்னு சொல்லியாச்சு. அப்போ இது ஒரு பக்கம் இருந்தால் கூட விசிகாவுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு எம்பி சீட் இருக்குது. அவங்க 2 தொகுதி ஜெயிச்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாமக ராமதாஸ் அவர்கள் உள்ள வரனால இன்னைக்கு விசிகால இருக்கிற திருமாவளவனுக்கு பயங்கர இடைஞ்சலா இருக்கும். ஏன்னா கண்டிப்பா கோஷ்டி முதல் வரும் அப்படின்றது நம்மளோட யூகிப்பு. அப்படி இருக்கும்போது இங்கே திமுக வந்து தன் முதுகு மேல சுமையை ஏத்திக்கிட்டே போறாங்க. யாருக்கு பயந்து? டிவிக்கு பயந்து. அப்ப இவங்களோட தொகுதி பங்கீட்டு பிரச்சனையை ஒப்பிட்டு பார்க்கும்போது இவங்க 170 தொகுதியை வச்சுட்டு 64 தான் நாங்க பிரிச்சு கொடுக்க போறோம்னு சொல்றாங்க. வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 45 தொகுதியில வந்து நிக்குது நம்ம காங்கிரஸ், 28ல நிக்குது திமுக. இது என்ன முடிவாகும் அப்படின்றது இன்னைக்கு ஈவினிங்குள்ள வெளியில தெரிய வந்துரும்னு சொல்றாங்க. கனிமொழி பயங்கரமாக உருட்டிட்டு இருக்காங்க. என்னதான் உருட்டி முடிக்கிறாங்கன்றதை நம்ம பார்ப்போம். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் தமிழக காங்கிரஸில் இருக்கிற பல பேருக்கு திமுகவில் கூட்டணியில் இருக்கிறது பிடிக்கல அப்படின்றது ஒரு விஷயமா இருக்குது. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஓபிஎஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களுடைய நினைவு நாளான ஏதோ விஷயம் நினைவு நாளாக பெரிய நாள் தெரில, அவங்களுக்கு மாலை போடுற விஷயத்த தடுத்திருக்காரு, அதாவது தவிர்த்திருக்காரு. ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்னும் 2-3 நாளில் வந்து எப்படி நம்ம டிஎம்கேல போய் சேர போகிறோம், இப்போ போய் நம்ம அம்மாவுக்கு மாலை போட்டோம்னா அவங்க நம்மளுக்கு தர்ற பெட்டியிலேருந்து 2 பெட்டியை குறைச்சிருவாங்கன்னு அண்ணன் நினச்சிட்டாப்லையோ என்னமோ தெரில, இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நடத்தி பார்ப்போம். இன்னி ஆன்மா ஜெயலலிதா அம்மாவுடைய ஆன்மா இன்னும் இருக்கு அப்படின்னு உண்மையா இருந்தா கண்டிப்பா ஏடிஎம்கே கட்சி அழிச்ச ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவர் கேள்வி கேட்பாரு. எம்ஜிஆர் இருந்தாலும் சரி, ஜெயலலிதா அம்மாவும் சரி, அவங்கள மன்னிக்க மாட்டாங்க. இதுதான் ஒவ்வொரு அதிமுக தொண்டர்களோட மனநிலையா இருக்கு. இதுக்கு நீங்களும் என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.